வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. இன்று தமிழக அரசியல் களத்தில் விஜய் அவர்களுடைய கட்சியின் முதல் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்கின்ற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. காலையிலே எந்த ஊடகங்களை புரட்டினாலும் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிட இருக்கிறது என்றும் அது ஒரு பெண் வேட்பாளர் என்ற ஒரு செய்தி வந்தன. இன்னொரு புறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதன்மை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் திருச்செங்கோட்டில் போட்டியிடுவார் என்கின்ற செய்தி வெளியிடப்படும் என்கின்ற தகவல்தான் பரவலாக பேசுபடு பொருளாக வந்து கொண்டிருந்தன. திருச்செங்கோட்டில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், அதாவது செயற்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய ஒரு களம் அமைந்திருந்தது. அந்த கூட்டத்தில் பெருவாரியான தொண்டர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளராக கூடிய புசி ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த 3 பேரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் முடிவடைந்த பின்பு விஜய் அவர்கள் யார் வேட்பாளர் என்பதை அறிவிப்பார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பரப்பப்பட்டு கொண்டு இருந்தன. இதே வேளையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமைச் செயலகமான பனையூரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் ஒரு 100 பேர் திருவள்ளுவர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அவர்களை மாற்ற வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வெளிவந்து கொண்டு இருந்தன. இப்பொழுது இவைகளை குறித்த ஒரு தேடலை பார்க்கின்ற பொழுது பல உண்மைகள் நமக்கு தெரிவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஈரோட்டில் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்கான ஒரு களத்தை எடுக்க இருக்கிறார் என்கின்ற செய்தியும், செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பகுதியில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு அவர் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்கின்ற விடயமும் பரவலாக பேசப்பட்டது. செங்கோட்டையன் அவர்களும் அதற்கான களங்களை எடுத்து வேகம் கட்ட ஆரம்பித்தார். இந்த சூழலில் செங்கோட்டையன் அவர்களுடைய அண்ணன் மகன் கே செல்வம் அவர்கள் திடீரென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போய் தன்னை இணைத்து கொண்டார். அதுபோல தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நான் செங்கோட்டையன் அவர்களை தோற்கடிப்பதற்கான களங்களை எடுப்பேன். அவர் நிறைய பேரிடம் பணம் வாங்கிவிட்டு அதை திருப்பிச் செலுத்தாத ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார். அப்படி என்றால் ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் பரப்புரையை பரப்புவதற்கான களங்களை கட்டி அமைக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றன. காரணம், செங்கோட்டையன் அவர்கள் ஈரோட்டு பகுதியில் விஜய் அவர்களை அழைத்து வந்து நடத்த இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமாக அது அமையும். தமிழக வரலாற்றில், அது அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டம் நடைபெற்றதா என்ற கேள்வியை கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு பொய்யான பிரச்சாரங்களை முடுக்கிவிடக்கூடிய ஒரு களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டத்தை மையப்படுத்திய செய்தி பின்தள்ள வேண்டும். எனவே திருச்செங்கோட்டில் இப்பொழுதே வேட்பாளர் பட்டியலை வெளியிடப் போகிறார்கள் என்கின்ற ஒரு பரபரப்பு செய்தியை பற்ற வைத்து அந்த ஈரோடு கூட்டத்திற்கு அதாவது இந்த வேட்பாளர் பட்டியலை முதன்மைப்படுத்தி ஈரோடு கூட்டத்தை பின்தள்ளுவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற பொய் பிரச்சாரம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்விதான் இந்த விடயத்திலும் எழும்புகின்றன. திருச்செங்கோட்டில் பேசிய அருண்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டார், செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பின்பு அவருடைய வயது 20 குறைந்து விட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். இதுவரை அருண்ராஜ் அவர்கள் பல மேடைகளில் பேசியிருக்கின்றார். ஆனால் திருச்செங்கோட்டில் பேசிய பொழுது அருண்ராஜ் அவர்களுடைய அந்த பேச்சின் வீரியத்தை பார்க்கின்ற பொழுது பாரதியாரின் முறுக்கு மீசையின் அந்த வீரம் போலவே இருந்தது என்பதுதான் பதிவு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயலாமையை மையப்படுத்தி பல கருத்துக்களை அவர் எடுத்து வைத்திருந்த களங்கள் பரபரப்பை கூட்டியிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக ஒரு விடயத்தை எடுத்து வைத்தார். எங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க வேண்டியவர் எங்களுடைய தலைவர்தான், வேறு யாரும் எங்களுடைய வேட்பாளரை அறிவிப்பார்கள் என்பது கனவிலும் நடைபெறாத ஒன்று. எங்களுக்கு யார் என்ன பதவி என்கின்ற விடயத்தை எல்லாமே முடிவு செய்யக்கூடியது எங்களுடைய தலைவர்தான்.
எங்களுடைய தலைவர் என்ன சொல்கிறார்களோ அதுதான் நடைபெறும். எனவே வேட்பாளர் யார் என்பதை எங்களுடைய தலைவர் மட்டும்தான் அறிவிப்பார் என்பதை மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள். அதன் பின்பு பேசிய செங்கோட்டையன் அவர்கள், என்னிடம் திடீரென்று ஒரு 50 பெண்கள் வந்து புகைப்படம் எடுத்தார்கள், கல்லூரி பெண்கள். என்னிடம் ஏன் வந்து நீங்கள் புகைப்படம் எடுக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, நீங்கள் விஜய் அவர்களோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதே எங்களுக்கு பெரிய பெருமை. உங்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொள்வது எங்களுக்கு எங்கள் தலைவரோடு எடுத்துக்கொண்டது போன்றது என்று அவர்கள் கூறியது என்னை மெய்சிலிர்க்க வைத்தது என்று அவர் வியந்து பேசியிருக்கக்கூடிய களம் ஈரோட்டில் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் இதுவரை எந்த அரசியல் கட்சிகளும் நடத்தாத பொதுக்கூட்டமாக இருக்கும் என்று தன்னம்பிக்கையோடு அவர் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களும் பரபரப்பை கூட்டிக் கொண்டு இருக்கின்றன. திருச்செங்கோட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதன்மை தலைவர்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை மையப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் பிரதானமான ஒரு களத்தை எட்டுகின்ற பொழுதுதான் திடீரென்று பனையூரில் ஒரு போராட்டம் என்கின்ற செய்தியை ஊடகங்கள் முன்னிலைப்படுத்துகின்றன. அப்படியென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தை மையப்படுத்திய செய்திகள் வெளியே வந்துவிடக்கூடாது என்று எதிர்மறையான செய்திகளுக்கு முதன்மை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு ஊடகங்கள், அதுவும் குறிப்பாக சன் நியூஸ் போன்ற ஊடகங்கள் செயல்படுவது கண்ணுக்கு எதிராகவே தெரிகின்றன. மணிகண்டன் அவர்களை மாற்ற வேண்டும் என்று திரண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே கட்சியின்பால் பற்று கொண்டுதான் திரண்டு வந்திருக்கின்றார்களா அல்லது வேறு யாரும் இயக்கி விட்டதின் பின்விளைவா என்கின்ற கேள்விகளும் பலர் மட்டங்களில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று மாலை வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பார் என்கின்ற ஒரு செய்தியை ஒரு ஊடகம் விழுந்து சொல்லிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதனுடைய அந்த இணையதளங்களில் செய்திகளை வெளியிடக்கூடிய அந்த ஐடி விங் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று வேட்பாளரை வெளியிடுவார் என்று சொல்லக்கூடிய விடயம் ஒரு திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொய் பரப்புரை. யாரும் இதை கண்டு ஏமாற வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படியென்றால் திட்டமிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வேறொரு திசைக்கு மாற்றக்கூடிய களங்களை எடுத்து தங்களுக்கான சுயலாபத்தை தேடக்கூடிய அந்த ஆளுங்கட்சிகளை சார்ந்த புல்லுருவிகள் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தமட்டில் 2026ஆம் ஆண்டு கோட்டையிலே கொடி பறத்துவதற்கான களத்தோடு அது முன்னேறிவிட்டது என்பதுதான் நிஜம். அதனால்தான் தற்பொழுது பலர் இப்பொழுது நாங்கள் RSSஐ எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னவர்களெல்லாம் இப்பொழுது RSS மேடைகளிலே போய் பேசிவிட்டு இந்த கடப்பாறையை வைத்துதான் அந்த கடப்பாறையை உடைக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிடக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை செயலகத்தில் இருந்தும் அதன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களிடம் இருந்து வருகின்ற செய்திகளையும் அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை மையப்படுத்தி அந்த தலைவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை தாண்டி மற்றபடி ஊடகங்களில் வரக்கூடிய பெரும்பாலான செய்திகள் இட்டுக்கட்டக்கூடிய செய்திகளாக இருக்கிறது என்பதை தொண்டர்கள் புரிய வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் வலுவடைந்து இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பா.